குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 2025 திங்கக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 ஆண்டு டிஎன்பிசி எஸ்எஸ்சி அனைத்து தேர்வுகளுக்குமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்காக தொடங்கியிருக்கோம். கடைசி நேரம் இந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயன்படுத்தினதுனால 30% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்குறாங்க. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 45 டாப்பிக் கவர் பண்ணி 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் போதும். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பொதுமக்களிடமிருந்து தங்கும் விடுதிகள், நிகழ்ச்சி மேலாண்மை நிறுவனங்கள் இனி ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதை தடுக்கும் வகையில் எண்ம முறையில் அடையாளத்தை சரிபார்க்கும் புதிய விதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்த இருக்கிறாங்க. இவங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களை எங்கேயா ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணி காட்டினா போதும் அதை ஸ்கேன் பண்ணி அவங்க ஒரிஜினலாக இல்லையா, உண்மையான தகவலாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டது 150வது ஆண்டு தினத்தை கொண்டாடி வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் 10 மணி நேரம் சிறப்பு விவாதம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? அடுத்து, உலகக்கோப்பை கேரம் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை வந்து வந்திருக்காங்க. இல்லை, மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 17 நாடுகளைச் சேர்ந்த 150 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்தியா சார்பில் பங்கேற்ற மகளிர் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா, காசிமா, மித்ரா ஆகியோர் கலந்துட்டாங்க. இதில் வந்து கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து காசிமா வந்து பார்த்தீங்கன்னா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்த மித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1 தங்கம் 1 வெள்ளின்னு 2 பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, கொல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கம் சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழித்துறை பேராசிரியரான யா மணிகண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனை தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததா, உங்கள் பணம் உங்கள் அதிகாரம் என்பது மத்திய நிதியமைச்சகம் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையின் தலைப்பு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 3 மாத காலத்தில் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், பரஸ்பர நிதி பங்குகள் முதலிய பங்குகளின் ஈவுத்தொகை, அதாவது நீங்கள் வந்து மறந்த தொகை, இல்லை யாராவது போட்டது, இப்போ யாராவது தாத்தா பாட்டி போட்டிருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தொகையெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த தொகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1.84 லட்சம் கோடி இருக்குது. இதை திருப்பி செலுத்துறதுக்காக திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒப்படைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் உள்நாட்டு இராணுவ தளவாட உற்பத்தி ரூபாய் 1.51 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்குது. 2014ஆம் ஆண்டில் 46,000 கோடியாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.51 லட்சம் கோடியாக இருக்குது. இதேமாதிரி இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடியாக இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,000 கோடியாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளும் ஏற்றுமதி பண்ணிடுறோம் இராணுவ தளவாடங்களை. அடுத்தது வந்து ஹூண்டாய் நிறுவனம் தனது கப்பல் கட்டுமான திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசுடன் மேற்கொண்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. கப்பல் கட்டுமானத் துறையில் தமிழகத்தின் முன்னிலைப்படுத்துவதற்காக இந்த முதலீடு மற்ற நிறுவனங்களை ஊக்குவிப்பதோடு உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, டிசம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படை கொடி நாள். ஓகேங்களா? டிசம்பர் 7ஆம் தேதி ஆயுதப்படை கொடி நாள். நாட்டு பாதுகாக்கும் ஆயுதப்படைகளின் சேவைகளை கௌரவிப்பதுடன் அவர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் ஆதரவு பங்களிப்பை உறுதி செய்யும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படை கொடி நாள் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது அகமதாபாத் நகரின் விளையாட்டு வசதிகள், உட்கட்டமைப்பு மற்றும் இளைஞர்களிடையே உள்ள விளையாட்டு ஆர்வம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு 2029 வந்து பார்த்திங்கன்னா உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்குது. 2030 காமன்வெல்த் போட்டிகள் உள்ள 13 சர்வதேச போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் நடக்குது. ஏன் அப்படின்னா 2036ஆம் ஆண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கை நடத்த வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா அகமதாபாத்தில் ஒலிம்பிக் திட்டமிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துன்னா IFHS ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் ஸ்பெயின், ஜெர்மனி, ஓகேங்களா, ஸ்பெயினை சேர்ந்து ஜெர்மனி தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளம், ஹாக்கி இந்தியா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியை நடத்துகிறாங்க. இது மதுரையிலையும் சென்னையிலையும் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, கத்தாரில் நடைபெறும் ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு தங்கம் 2 வெள்ளி என 3 பதக்கங்கள் இருக்குது. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் இறுதிச் சுற்றில் சிம்ரன் பிரீத் கவுர் வந்து பார்த்திங்கன்னா 41 புள்ளிகளை வென்று தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அசாமில் நடைபெற்ற கவுஹாட்டி மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவினுடைய சன்ஸ்கர் சாஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1 அதாவது F1 கார் பந்தயம் நடப்பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனாக பிரிட்டன் வீரரும் மெக்லாரன் டிரைவருமான லாண்டோ நோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்தலஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவருடைய பிறந்த இடமாக கருதப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா போர் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காசா போர் காரணமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படல. இந்த ஆண்டு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. பாலஸ்தீனத்தில் இருக்குது பெத்தலஹேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து வந்து பிறந்த இடமாக கருதப்படுறதுனால ஒரு மலைக்குன்றின் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய பாதுகாப்பு கொள்கை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் பிராந்தியத்தில் முக்கிய கூட்டாளி நாடாக இந்தியா சேர்த்துருக்கு. ரஷ்யாவின் நேரடி அச்சுறுத்தல் நாடுகள் பட்டியலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இதய நாள தளர்ச்சி பாதிப்பு உள்ளவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சு 4% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. அதிலும் குறிப்பாக இணை நோய்கள் எதுவும் இல்லாமல் இளைஞர் வயதினே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. இதில் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணி இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்து அந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவோம். இதில் இருக்கிற டாபிக்ஸ் பாருங்கள். 45 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ். இந்த ரிவிஷன்ஸ் அடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை போட்டு பார்க்கவே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு புக் பேக் 6 to 10 மேக்ஸோட புக் பேக் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.